வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். நெடுவரம்பாக்கம் அரசு கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு ரூபாய் 50 கட்டாய வசூல் என விவசாயிகள் புகார். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட நெடுவரம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டை ஒன்றிற்கு அதிகாரிகள் ரூபாய் 40 முதல் 50 வரை அடாவடியாக வசூல் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் வணிகர்கள் கொண்டு வரும் தரமற்ற நெல் மூட்டைகளை அதிக அளவில் கொள்முதல் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் விவசாயிகள் கடன் வாங்கியும் மனைவி மற்றும் பிள்ளைகளின் நகைகளை அடகு வைத்தும் ஏக்கர் ஒன்றிற்கு ரூபாய் 30,000 முதல் ரூபாய் 40,000 வரை செலவு செய்து அரும்பாடுபட்டு அறுவடை செய்த நெல் மூட்டைகள் கொண்டு வருகின்றனர். திருத்தணி, பள்ளிப்பட்டு, பெரியபாளையம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் முன்பாக நெல் மூட்டைகளை ஏற்றி வரும் வாகனங்கள் சாலை ஓரங்களில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் சூழலில் உரிய நேரத்தில் அதிகாரிகள் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் அதிலிருந்து கீழே சிதறிய நெல் மணிகள் முளைத்து வருவதாகவும், இதே நிலை தொடர்ந்தால் பாதுகாப்பற்ற வகையில் ஆங்காங்கே வாகனங்களில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து நெல் மூட்டைகளும் வீணாகும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு உடனடியாக தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவும், விவசாயிகளிடம் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய கையூட்டு பெறும் அரசு அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். மேலும் விவசாயிகளுக்கு இதே போன்ற அவல நிலை தொடர்ந்தால் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் வேதனையுடன் கூறுகின்றனர். சோழவரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெடுவரம்பாக்கம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் மிகப்பெரிய ஊழல் தான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு மூட்டைக்கு அந்த 40 கிலோ மூட்டை பிடிப்பதற்கு 50 ரூபாய் இவர்கள் கேட்கிறார்கள். 80 கிலோ மூட்டை நாங்கள் தச்சு வண்டியில ஏற்றுவதற்கு நாங்கள் கொடுப்பதே வெறும் 20 to 25 ரூபாய் தான். ஒரு 80 கிலோ மூட்டையை அரசாங்கத்திடம் வரும்போது அந்த 80 இரண்டாக பிரிக்கும் போது 240 ஆகிறது. அந்த 240 மதிப்பு இங்க எவ்வளவு ஆகுதுன்னா 50 100 ஆகுது. 250 100 ஆகும்போது அங்க ஒரு 25 125 ஆகுது. இப்போ 125 நாங்க செலவு பண்ணும்போது நாங்க விவசாயமே பண்ண தேவையில்லை. அரசாங்கத்துக்கு நாங்க 50 ரூபாய் கொடுக்கணும்னு எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு அதிகாரமுமே இல்லை. ஆனா இதுல வேலை செய்யும் அனைத்து அரசு அதிகாரிகளும் மிகவும் கட்டாயப்படுத்தி விவசாயிகளை துன்புறுத்தி அந்த 50 ரூபாயை கேட்டு பெறுகிறார்கள். இனி வரும் காலங்களில் இந்த 50 ரூபாய் என்ற பிரச்சனையை தமிழ்நாடு அரசு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ் விவசாயிகளுக்கு ஒரு பெரும் சந்தோஷத்தை தர வேண்டும் என்றால் இந்த 50 ரூபாய் பிரச்சனையை ஒரு பக்கம் அவர்கள் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய், 40 கிலோக்கு 50 ரூபாய் என்றால் ஒரு 300 சிப்பம் வருகிறது என்றால் 300 சிப்பத்துக்கு 25 ரூபாய் சென்றடைகிறது. அப்ப எனக்கு விவசாயத்துக்கு வருவதே விவசாயம் 3 மாத காலம் பயிர் செய்து விவசாயிக்கு லாபம் வருவது அந்த 25 ரூபாய் தான், அந்த 25,000 தான். அந்த 25,000 இவங்க கிட்ட கொடுத்துட்டு போகும்போது நான் எதுக்கு விவசாயம் பண்ணணும்? ஆகையால இனி வரும் காலங்கள்ல இந்த 50 ரூபாய் பிரச்சனை ஒரு பக்கம் தமிழக அரசு தடுக்க வேண்டும். உடனடியாக நெல் அதை பாதிக்கப்பட்டு தேக்கத்தில் உள்ள நெற்மணிக்கள் எல்லாம் உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாளை மிகப்பெரிய போராட்டம் அனைத்து இங்க இருக்கின்ற அனைத்து லோட்ல இருக்கிற அனைத்து டிராக்டர்களும் ஆண்டார்குப்பம் பகுதிக்கு உட்பட்ட பொன்னேரியிலிருந்து தச்சூர் செல்லும் அந்த சாலையை முற்றுகையிட்டு பெரிய போராட்டம் விவசாயிகள் சார்பாக நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.